சொல்றாரு, ஆண்டவரே, அதாவது ரட்சிக்கப்படாத மனுஷர்கள் செய்கிறது, அவங்க செய்கிறது பாவம். ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் செய்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீறுதல். ஆண்டவர் செய்ய வேணாம்னு சொல்லியும் எல்லாமே தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அநேகருக்கு ரட்சிக்கப்படாத இப்படி செஞ்ச அப்படி தண்டனை இருக்குதுன்னு அவங்க அக்யூரேட்டா அவங்களுக்கு தெரியாது, பொதுப்படையா தான் அவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்க செய்யறது பாவம். அவங்க தேவனுக்கு விருப்பமா நடக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அவங்க தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவங்க தேவனுடைய வசனத்தையும் வாசிக்கிறது. ஆனா நம்மளோ தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறவங்க, தேவனுக்கு பிரியமா தான் நடக்க நம்ம விரும்புகிறோம். எல்லாமே தெரிஞ்சும் நாம செய்கிறது, அதற்கு பேர் என்னன்னு கேட்டா மீறுதல். நம்ம பிள்ளைங்க செய்ய வேணாம்னு சொல்லி செஞ்சா மீறி நடக்கிற பத்தியா அப்படின்னு பிள்ளைங்களை கேட்கிறோம்ல. உனக்கு எல்லாம் சொல்லியும் நீ அப்பவும் நடக்கிற, நம்மளுக்கு எவ்வளவு கோவம் வருது. அதே போலதான் தேவன் செய்ய வேணாம்னு எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் ரகசியத்துல அந்தரங்கத்துல நம்ம செய்து கொண்டே இருந்தோம்னா அதுக்கு பேர் மீறுதல். அப்ப அவர் என்ன